ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? சாக்லேட் கூட இருக்கு. சாக்லேட்னு என்னதானே சொன்னீங்க? சாக்லேட்லாம் உனக்கு கிடைக்காது மாப்ள. வந்து என்ன லஞ்ச் கூட்டிட்டு போ. ரொமான்டிக் லஞ்ச். யாரும் இருக்க கூடாது, நம்ம 2 பேரும் மட்டும்தான். சோ இதான் அந்த சாக்லேட். என் பேர் அஷ்டலட்சுமிங்க. பிராக்கெட்ல அம்முலு. நாராயணா. இது என் தம்பி ஆதி நாராயணா. நாராயணா, இத பிடிச்சிருக்கா உனக்கு? சாக்லேட்னா எல்லாருக்கும் தான் பிடிக்கும். கையை எடுக்க சொல்லு நாராயணா. என்னமோடா, அவர் எது பண்ணாலும் நல்லா இருக்கும். அவர் என் இடுப்பு பிடிச்சதுல இருந்து. இடுப்பு பிடிச்சாரா? எப்போ? அவர் என்ன கட்டியும் பிடிச்சாரு தெரியுமா? கட்டியும் கூட பிடிச்சாரா? ஐயோ, இந்த அநியாயத்தினால தாங்க முடியல. வீட்டுக்கு வா, உன்னை அப்பாட்ட சொல்லி அப்புறம் வச்சுக்கிறேன். போய் சொல்லு, நான் கூட அப்பாட்ட சொல்றேன். என்னன்னு? நீ உன் கிளாஸ்மேட் அப்துல்லாவோட லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து முட்டை எடுத்து. சரி சரி, நீ ஏன் நாராயணாவை மறந்துரு, நான் ஓ நாராயணாவை மறந்துடுறேன். யார்ட்டையும் சொல்லிடாதுக்கு உன் காலை பிடிச்சு கட்டுக்கிறேன். கையை எடுத்துட்டு கூட பேசலாம். நாராயணா. சிரிஷா, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம வெளியில வந்திருக்க. இட்ஸ் வெரி பேட். நோ, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? யார் இந்த பருப்பு சாம்பார் கும்பல்? பருப்பு கருப்புன்னா டாப் எகிரி போயிடும். துஷ்ட நாராயணா. இவன் யாரு? மினி மோகனந்தா மாதிரி இருக்கா? இந்த ஆளு யார் நாராயணா? சரியான காமெடி பீஸா இருக்கா. தயிர் சாதம் அடிக்கிற அடியில மூஞ்சி எகிரிடும். யோ, உங்ககிட்ட என்ன பேச்சு? நாராயணா, நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுங்க, இந்த ஆளை ஒரு வழி பண்ணிடுறேன். என்ன வழி பண்ணுங்க? வேணாங்க, வேணாண்டா. எங்க இவனுக்கு பெர்மிஷன் கொடுக்காதீங்க. இவனோட சாபம் ரொம்ப பவர்ஃபுல். ஐயோ, அவ்வளவு பவர்ஃபுல்லா? நாராயணா, பர்மிஷன். இவரு பர்மிஷன் கேட்பாரா, ஒரு பர்மிஷன் கொடுப்பாரா? இவங்க வேண்டாம் வேண்டாம்னு வாங்கலாம். என்னடா பர்மிஷன் கொடுக்க சொல்லு. நாராயணா, வெயிட்டிங் நாராயணா. கொடுங்க சார், கொடுங்க பர்மிஷன் கொடுங்க. கேக்குறான்ல, பர்மிஷன் கிராண்டட். தேங்க் யூ நாராயணா. இங்கிலேயே படுத்திருப்பான் போல இருக்கு. போடா புலி முட்டை. அப்பா ஜாக்கிரதை. சாபம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொம்ப எடுத்து தலையில அடிக்கிறேன். சொல்ற மேனேஜர், அந்த மதுரைக்காரன் நம்ம ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காயா? அப்படின்னா நான் சொல்றதை செய். சரிங்கய்யா. இந்த சிட்டிலேயே நீங்க தான் ஆக்ஷன் ஹீரோன்னு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க ஒருத்தனை போடணும். தலைக்கு 10 லட்சம், மொத்தம் 1 கோடி ரூபாய் என் முன்னாடி தான் இருக்கு. இப்ப அவன் என் ஹோட்டல்ல தான் இருக்கான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவன் டெட் பாடிய ப்ரூஃபுக்கு என் கண்ணில் காமிச்சிட்டு என் முன்னாடி இருக்கிற பணத்தை எடுத்துக்க வேண்டியதுதான். அவனை போட்டு தலை கண்ணோட போன் பண்ணுமா? நாராயணா, நாராயணா, கூச்சப்படாம கொளுத்து. நாராயணா, நாராயணா, கூச்சப்படுற விஷயமா அது? இப்படி சாப்பிடுறதுக்குள்ள வெளியே அனுப்புறீங்களே, என்ன சார் இது? சாரி, பக்ஸ் ப்ராப்ளம். ப்ளீஸ். ஹலோ சிரிஷா, எங்க இருக்கீங்க? லஞ்ச் சாப்பிட்டு இருக்கேன். அந்த ரெஸ்டாரண்ட் பகவானோடது. நீங்க அங்க இருக்கிறது தெரிஞ்சா ஆபத்தாயிடும். அந்த தங்கையா பிரதர் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வச்சிருக்கான். அவங்க என்ன அங்க வரலாம். பிரதர் கிட்ட மேட்டர் சொல்லிடு. சீக்கிரமா அங்க இருந்து கிளம்பிடுங்க. நாராயணா, ரெஸ்டாரண்ட்லாம் காலி ஆயிடுச்சு. பெருமாளே, நீ அந்த தங்கையாக்கு போன போட்டு கூப்பிடு. ஏய், கூப்பிடு. ஏயா தங்கையா, நீ என் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வச்சிருக்க, ரெஸ்டாரண்ட்டை அடைச்சு வச்சிருக்க. இப்ப யாரோ வந்து என்ன கொண்டு போட்டு என் பாடியை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீ எல்லாம் அடங்கவே மாட்டியா? நானே அங்க வரேன். உன் பணத்தை நீ அங்கேயே வச்சிரு. என்ன கொல்ல வர சிறுத்தைகளை கூப்பிடு. உன் இடத்துலயே வச்சு மேட்டர் மொத்தமா முடிச்சிடும். என்ன சொல்றான் பைய? ப்ரோக்ராம் மாறிடுச்சு. நீ இப்ப பகவான் வீட்டுக்கு போறியா? ஐயோ நாராயணா, ஓசில 1 கோடி ரூபாய் கிடைக்கும் போது அத வேணான்னு விட்டுற சொல்றியா? பணத்துக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணும்னு என்ன அவசியம்? பணத்துக்காக நான் எங்க இருந்தாலும் நீங்க இங்க இருக்கீங்க. பண விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்.
இந்த ஆஸ்பத்திரி நம்ம கையை மீறி போகாது. என்ன நம்புங்க. வாங்குனாடி பத்தாது உனக்கு செத்துருவன். அவன் அங்கே கொண்டுட்டு உள்ள வந்து படத்தை எடுத்துங்களா? பெரிய ரவுடிக்கு பில்டப் கொடுத்தாங்க. ஒரு கோடி ரூபாய் என்னது உனக்கு ஆட்சேபனை சொல்லி எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போயா? ஆக்ஷன் ஹீரோ 10 பேரை டம்மி பீஸ் ஆக்கிட்டு மேல வந்திருக்கான். நீ வேற டென்ஷன் ஆக்குற. எடுத்துட்டு போயா? போ. நான் சொல்றத கேளுடா. அவசரம் இவனுக்கு அடங்கி போ சொல்ற. என் பவர் தெரிஞ்சுதா? கதையை முடிக்கிறடா. ஒரிஜினல் ஹீரோ, நான் சாகறதுக்கு முன்னே நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லு பண்ற. நான் ஒரு போன் பண்ணிக்கணும். செல்போனை கொடு. சொல்லுதாங்கய்யா. இந்த மதுரைக்காரன் என்னையும் என் சாம்ராஜ்யத்தையும் அடியோட அழிச்சிட்டான். என் பிள்ளையும் என் கதையும் முடிய போது. பெரிய நாட்டை ஞாபகம் வச்சுக்க சொல்லு. அந்த மதுரைக்கார பயல விடக்கூடாது. போன பெரிய அண்ணா கிட்ட கொடு. யாரா நீ? இப்ப சொன்னானே மதுரைக்காரன். நீ யாரோ வேண்டாலுங்கிற கணக்கு பண்ணிக்கடா. நாள் கணக்கு இல்ல, மணிய கணக்கு பண்ணிக்கடா. உன் பணத்துக்கு நான் போஸ்ட்மார்ட்டம் பண்றேன். உன் உடம்புல இருந்து
குறைஞ்சபட்சம் 25 புல்லட்ட நான் எடுக்க வைக்கிறேன். உன்ன மாதிரி பொட்ட பசங்க தாண்டா பின்னாடி 10 பேரை வச்சுக்கிட்டு பயமுறுத்துவீங்க. உன் டைம் முடிய போகுது. உனக்கு டைம் நல்லா இருக்காதான் நீங்க இல்ல இல்லன்னா உன் டங்கு வார வந்து இந்நேரம் சங்கு ஊதிருப்பாங்க. என்னோட மோதனவெல்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டான். இப்ப நீ மோத பாக்குற ஒன் டைம் முடிய போகுது. மதுரக்கார முடிவெடுத்துட்டா மீனாட்சியை மாத்த முடியாது. லஞ்ச் பிரேக் ஆயிடுச்சுல, இந்த ஓவர்ல எப்படியும் விக்கெட் விழுந்துரும். அப்புறம் ஸ்கோர் பட்டக்குன்னு இறங்கும் பாரு. நம்ம பெட் இதுல 10,000. என்னல இது பிரியாணில கரப்பம் அப்படியா? பூச்சி எங்க ஹோட்டல்ல கரப்பம் வச்சிருக்காது, பெருச்சாலி தான் இருக்கும். அப்படியே தானே நல்லா இருக்கும். எந்த ஓவர்ல சிக்ஸர் அடிப்பாங்க, எந்த ஓவர்ல விக்கெட் விழுன்றது நமக்கு முன்னாடியே தெரியும். அதுதான் நம்ம ஸ்பெஷல். அதிர்ஷ்டங்கிறது பாத்தியா, அது நம்ம பேக் பாக்கெட்ல எப்பவுமே இருக்கும். அதிர்ஷ்ட தேவதை எப்பவுமே நம்ம பாக்கெட்லயே இருக்கா. பரிசு உங்களோடதா? யாரா நீங்க கும்பல வந்திருக்கீங்க? அந்த மதுரைக்காரன் உன் கூட தான் இருக்கானே, இப்ப எங்கடா இருக்கான் அவன்? பணத்துக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்னு என்ன அவசியம்? மதுரை மத்திய தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி நிலவரம் பற்றி நமது செய்தியாளர் தமிழமுதனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்க தமிழமுதன், தொகுதி நிலவரம் எப்படி இருக்கு? ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு சுயேட்சை எம்எல்ஏ தேவேந்திரன் எந்த அளவுக்கு போட்டியா இருப்பாரு? தொகுதி மக்களிடம் அராஜகமாக நடந்து கொண்டதால் முன்னாள் எம்எல்ஏ தேவேந்திரன் பதவி இழந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அவர் அதே தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். ஆனால் மக்கள் மறுபடியும் அவருக்கு வாக்களிப்பார்களா என்பது சந்தேகம் தான். ஸ்ராவணி, மதுரையும் மதுரையை சுற்றி இருக்கிற கிராமப்புறங்களை சேர்ந்த ஏழை மக்களுக்கு இலவசமா மருத்துவ உதவிகளை செஞ்சுட்டு வர டாக்டர் நிர்மலா தேவி தேவேந்திரனுக்கு எதிர்ப்பாளரா இருப்பாங்க செய்திகள் அடிப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை? நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அவர் தோற்பது உறுதி ஸ்ராவணி. ஏன்னா ஏழை மக்கள் எல்லாரும் அவங்கள ஒரு மதர் தெரசாவா தான் பாக்குறாங்க. அவங்க மீடியாவை கூப்பிட்டு யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இந்த ஏரியா மக்கள். நிர்மலா அம்மா, நீ எனக்கு ஆதரவு கொடுப்ப. அண்ணா அண்ணா பசிக்குதுண்ணா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. உன் அம்மா அப்பா எங்கப்பா இருக்காங்க? எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, எங்க அப்பா ஜெயில இருக்காரு. சரி, என் கூட வா. லக்ஷ்மி அம்மா, இனிமே இவன் நம்ம கூட தான் இருப்பான், பாத்துக்கங்க. குட் மார்னிங் மேம். மார்னிங். ஹலோ, என்ன டாக்டர் அம்மா? யாருங்க நீங்க? தேவேந்திரம்மா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இந்த இடைத்தேர்தல்ல நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும். உங்க அரசியல்ல எனக்கு எதுக்கு தம்பி? நான் ஏதோ வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிற சாதாரண டாக்டர். உன் கையில அந்த ஸ்டெதஸ்கோப் தவிர சல்லி பைசா காசு கூட இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அது அந்த ஜனங்களுக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க தங்களோட உயிரை விட உன்னை மேலா மதிக்கிறாங்க. நீங்க சொன்னா அவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்க. நான் ஆதரவு கேட்கறதுக்கான காரணம் கூட உங்களுக்கு தெரியும் டாக்டர் அம்மா. உங்களுக்கு இவ்வளவு பெரிய பேரும் மதிப்பும் மரியாதையும் உருவாக்கி தந்தது அந்த ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற பில்டிங்க தானமா கொடுத்தது முத்தையா, என்ன பெத்தவர். அந்த அதிகாரத்துலதான் ஆதரவு கேட்கிறேன். நீங்க நல்லவரா இருந்தா உங்களுக்கு யாரோட சப்போர்ட் தேவையில்லை. நல்லபடியா சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு தெரியும். அதனாலதான் உன் பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டேன். நீ மீடியாக்காரங்களை கூப்பிட்டு எனக்கு தான் ஆதரவு கொடுக்கறேன்னு சொல்லணும். இல்லைன்னா உன் பொண்ணோட பணம் தான் உன் வீட்டுக்கு வரும். ஞாபகத்துல வச்சுக்கோ. நீங்க மிஸ்டர் தேவேந்திரனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? நான் யாரையும் சப்போர்ட் பண்ணலைங்க. எனக்கும் அரசியலுக்கும் ஒத்து வராது. போட்டு தள்ளுங்கடா அவளை. சரி மாமா. ஏய் மாமா, இவளை போட்டு தள்ள. நல்லா இருக்குல்ல? கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்டர் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? என்னடி நக்கல? உன்னை கிட்னாப் பண்ணிருக்கோம், உன்னை கொலை பண்ண போறோம். உங்க அம்மாவே எங்களை பார்த்தா பயப்படுவா. நீ என்னடா புடவைய பத்தி பேசிட்டு இருக்க? எங்க இருந்து இவ்வளவு தெரியும்? எங்க இருந்து வந்ததுன்னு கேட்க கூடாது, யாரால வந்ததுன்னு கேட்கணும். யாரால தெரியுமா? சத்யா, எங்க அண்ணனால.
மதுரக்காரன்டா. நண்பன்னா உயிரையே கொடுப்பேன், வம்புன்னா வசூல். எங்க அண்ணன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அண்ணே நிஜமாவே நீங்க எங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லனே. வணக்கம். வணக்கம். எல்லாத்தையும் நீங்களே அமுக்க பார்த்தா இனி சரி பண்ணிடலானே. இருக்க வேண்டிய இடமே வேறடா. ஆனா இங்கதான் இருக்காரு. எதுக்காக தெரியுமா? எங்களுக்காக. அவர் அனாதையா இருந்தப்ப எடுத்து வளர்த்த எங்க அம்மாவுக்காக. அவருக்கு நான் உயிர். தங்கச்சிக்கு ஒரு சூப்பர் சம்பந்தம் பார்த்து வச்சிருக்கேன். அவன் இந்திய பணத்துல படிச்சுட்டு அமெரிக்கால வேலை பார்க்கறவன்ல, அமெரிக்கால படிச்சுட்டு இந்தியாவுக்கு சேவை செய்ய வந்திருக்கவன். நம்ம தங்கச்சிய நல்லா பாத்துக்குவோம். அவ கல்யாணம் இருக்கட்டும்டா, நீ எப்படா பண்ணிக்க போற? ஆமாண்ணா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நானும் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்ப பொண்ணை பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேலை முடிஞ்சிடும். ஆமா டாக்டருங்களா, ஆளை விடுங்க. சரி பாக்குறியா? எங்க கூட இருனா மட்டும் மாட்டேன், மாப்பிள்ள மட்டும் பாப்ப. ஆமாப்பா, இதையெல்லாம் விட்டுட்டு நீயும் எங்க கூடவே இருந்துற. ஆமா, நான் முரட, என் ஃப்ரெண்ட்ஸும் முரடனுங்க. நாம ஒன்னா இருந்தா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. நான் எங்க இருந்தாலும் நீங்க இங்க இருக்கீங்க. அதுக்கு இப்ப என்னடி பண்ண சொல்ற? அப்பாவிங்களுக்கு அநியாயம் நடந்தாலே சும்மா விடாது எங்க அண்ணன். அவங்க அம்மா ஃபேமிலிக்கு அநியாயம் நடக்கும்போது சும்மா விட்டுருவாரா? விட மாட்டாரு. அவர் ஏதாவது பண்ணுவாரு. அவர் எது பண்ணாலும் உங்க டங்கு வர அந்து போற மாதிரி தான் பண்ணுவாரு. மாமா, அந்த பொண்ணை ஜாக்கிரதையா வீட்டுல கொண்டு போய் விடுற. மாமா சொன்னதை மட்டும் செய். என்னடா இது? மாமா இட்டுன்னு போய் வீட்டாண்ட விட்டுன்னு வர சொல்றாரு. டங்கு வர அந்து போச்சா? என்ன நடந்திருக்கும்னு சொல்லட்டுமா? வாங்கல. என்னடி உன் பிரச்சனை? வாங்க. முக்கியமான போன் பேசிட்டு இருக்கல, ஏண்டி வந்து தொந்தரவு பண்ற? வா தேவேந்திரா, சேர்ந்து சாப்பிடலாம். டேய் ஹரி, சின்னையா, அவனுங்கெல்லாம் சாப்பிட்டானுங்க, நீ தான் சாப்பிடல. நீ சாப்பிட வேணாம். உட்காருங்க. பொரியல் சூப்பரா இருக்கா அண்ணி, நீங்க வச்சீங்களா? ஆமா. நல்ல பொண்டாட்டி, ஊரே மெச்சுற தகப்பன். அப்படிப்பட்ட தகப்பனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு எப்படா இப்படி தயாரான? உன்னை செருப்ப கட்டி அடிக்கணும். நீ இன்னைக்கு செஞ்சுட்டு வந்த பாவத்துக்கு இந்நேரம் உன் போட்டோவுக்கு மாலை மாட்டிருப்பா உன் பொண்டாட்டி. நீ ஏன் உயிரோட இருக்க தெரியுமா? உன் அப்பம் பண்ண புண்ணியம். வாளுக்கு போன் போடு. இனிமே என்கிட்ட வம்பு வச்சுக்கணுங்கிற விஷயத்த அடியோட மறந்து, மீறி வம்பு வச்சுக்கிட்ட இந்த பில்டிங்கு, இத சுத்தி இருக்கிற பூமி, இது எல்லாத்தையுமே தேவேந்திரனோட அப்பா முத்தையா உங்களுக்கு வெறும் வாய் வார்த்தையா, எழுத்துப்பூர்வமா எந்த விதமான ஆதாரமும் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்காக தானமா உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இந்த சொத்து மேல எல்லா உரிமையும் வாரிசு உரிமை சட்டப்படி அவரோட வாரிசுகளான இவங்க 2 பேருக்கும் தான் சேரும். கோர்ட் ஆர்டர் படி இன்னும் 3 மாசத்துக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டலை நீங்க காலி பண்ணி கொடுத்தாங்க. இல்லன்னா இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ படி 87 கோடி ரூபாய் நீங்க செட்டில் பண்ணியாகணும். காலி பண்ணலன்னா கோர்ட்டே சட்டப்படி காலி பண்ணிடும். 5க்கும் 10க்கும் அல்லாடுற ஏழை பாழைங்களுக்கு உதவி செய்யற இந்த ஹாஸ்பிட்டல்ல காலி பண்ணிட்டா அவங்க எல்லாம் எங்க தம்பி போவாங்க? அவங்களும் நீயும் சேர்ந்து நடுத்தருக்கு போங்கடி. உடம்ப வித்து சம்பாதிங்க. என்ன தம்பி இது? அம்மா நிறுத்துன்னு சொன்னதுனால நிறுத்தின. இல்லனா இந்த மதுரை முழுக்க உள்ள தெருநாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போயிருப்பேன். இனிமே இந்த ஊர் பக்கமே நீ தலை காட்டக்கூடாது. உன்னை மதுரை பக்கம் எங்கேயாவது பார்த்தனா இப்படி அடிக்க மாட்டேன், கொன்னு போட்டுடுவேன். போடா. அம்மா, பண விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இந்த ஆஸ்பத்திரி நம்ம கையை விட்டு போகாது. பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன், என்ன நம்புங்க.